தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சுந்தஜா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட நிரந்தர தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்திலிருந்து நகராட்சி மூலமாக வங்கிக் கடன் பெற்றுள்ளனர். ஒவ்வொரு நபரும் தங்கள் தேவைக்கேற்ப 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் 10 லட்சம் என அவர்கள் தேவை பொறுத்து வங்கிக் கடனை பெற்றிருக்கின்றனர். கடன் தொகைக்கு ஏற்றவாறு சுமார் 4000 முதல் 15,000, 20,000 என மாதந்தோறும் அவர்கள் வாங்கும் சம்பள தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாக நகராட்சி மூலம் அவர்களுக்கு வழங்கப்படும் ரசீதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் தாங்கள் வாங்கிய கடனுக்கு மாதந்தோறும் கட்ட வேண்டிய தவணை தொகையை தாங்கள் ஒழுங்காக கட்டி வருகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஊழியர்களுக்கு தாங்கள் கடன் பெற்றதிலிருந்து குறிப்பிட்ட சில வருடங்களாக அசல் தொகையையும் தவணையையும் கட்டவில்லை. எனவே வரும் 7 நாட்களுக்குள் தாங்கள் வாங்கிய அசல் தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்துமாறு வங்கி சார்பில் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதை கண்டு தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பேரதிர்ச்சிக்குள்ளானர். அதிர்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் தாங்கள் வங்கி கடன் பெற்றதிலிருந்து கடனுக்கான தவணை தொகையை மாதம் மாதம் பிடித்தம் செய்த நகராட்சி நிர்வாகம் பிடித்தம் செய்த தொகையினை கூட்டுறவு சங்கத்திற்கு ஏன் செலுத்தவில்லை என முறையிட வந்தபோது நகராட்சியில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது நகராட்சி முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நகராட்சி நிர்வாகமே தூய்மை பணியாளர்களிடமிருந்து வசூலித்த பணத்தை வங்கிக்கு செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக இந்த சம்பவம் தற்போது இங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெற்ற கடன் தொகைக்கு தூய்மையாளர் பணியாளர்களிடமிருந்து பல மாதங்களாக வசூலிக்கப்பட்ட தொகை சுமார் 3 கோடிக்கு மேல் இருக்கலாம் என்றும் இந்த முறைகேட்டிற்கு காரணம் யார் என்பதையும் தங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட தொகையை கையாளல் செய்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியாகவும் மற்றும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.